அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் சீட்டு வாங்கி தரோம், சிஎம்சியில் எங்களுக்கு ஆள் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் யாருன்னா உங்களுக்கு சொல்லி பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பாதீங்க. இதில் என்னெல்லாம் கோட்டாஸ் இருக்குது, MBBS அட்மிஷன் 2025 சிஎம்சியில் என்னெல்லாம் கோட்டாஸ் இருக்குது, மொத்தம் இருக்கக்கூடிய 100 சீட்டில். வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட். ஆஃப்டர் எய்ம்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். என்ன சார் தேர்டு தானே சொல்லுவாங்க, ஜிப்மர் தானே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 தமிழ்நாடு அண்ட் செகண்ட் பிளேஸ் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், ரைட்டா, வெள்ளூர். இன்றைக்கி இதுக்கான அட்மிஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்மு 2025க்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, சார் அதை கொஞ்சம் அதை பற்றி பேசுங்க சார் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ கண்டென்ட். வீடியோக்கு போகலாமா? இந்த சிஎம்சி வெள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வருது. இந்த ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் தான் வருது. இருந்தாலும் இந்த வந்து 100 சீட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 100 சீட்ஸுமே அப்படியே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங் மூலயமா ஃபில்லப் வந்து பண்ணுறதில்ல. அவங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் சீட்டு, அப்புறமா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்புறமா ஸ்டாஃப் கோட்டா, அப்புறம் ஓப்பன் கேட்டகரி அப்படின்ற மாதிரி நிறைய, அப்புறமா அவங்க டயசஸ் மூலமா ஸ்பான்சர் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ வந்திருக்கு. இது டீட்டெயில் மட்டும் நம்ம என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம், சரியா? அட்மிஷன் புல்லட்டினில் வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர், ரைட்டா, admissions.cmcvellur.ac.in இந்த வெப்சைட் போடுங்க. அட்மிஷன்ஸ், இங்கே பாருங்கள், admissions.cmcvellur.ac.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கூட இதுக்கான இந்த புல்லட்டினை டவுன்லோடு பண்ணிவிட்டு நிதானமாக கூட படிச்சுக்கலாம், சரியா? அடுத்தது நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா, என்ன சார் இது வந்து கொடுத்துருக்காங்க, the general public are therefore cautioned not to be lured by any persons offering admission to any of the courses conducted by CMC. யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நான் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. பட் சிஎம்சியில் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே அவங்க ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு தான் கண்டக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த MBBS சீட் மட்டும் நம்மளுக்கு வந்து எது மூலயமா கொடுக்குறாங்க, நீட்டோட ஸ்கோர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கம்பல்சரி. அதர் கோர்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் MBBS, நர்சிங்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் அதுக்கெல்லாம் கூட அவைலபிள். நீங்கள் போடுறதுன்னா போடலாம், ரைட்? அதனால் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. காலேஜ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கேண்டிடேட் ஆர் பேரண்ட்ஸ் டீலிங் வித் சச் பர்சன்ஸ். அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் சீட்டு வாங்கி தரோம், சிஎம்சியில் எங்களுக்கு ஆள் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் யாருன்னா உங்களுக்கு சொல்லி பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அதில் அப்புறமா வந்து காலேஜ் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் ப்ராசஸ் ரிலேட்டட் டு அட்மிஷன் ஃபார் தி MBBS கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு த orders that may be passed by the Honorable Supreme Court or the High Court or any legislation that may be passed relating to NEET. இப்போ நீட்டுக்கு வந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வந்து அவங்களோட எக்ஸாம்ஸ் மூலயமா தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎம்சி கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து நீட்டு மூலயமா தான் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதனால் MBBS சம்மந்தமாக இந்த அட்மிஷன்ஸ்க்கு கோர்ட் என்ன ப்ரொசீடிங்ஸ் கொடுக்குதோ, என்னென்ன ஆர்டர்ஸ் கொடுக்குறோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. காமன் கவுன்சிலிங் ஆர் எனி அதர் ஸ்டாச்சுரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தட் மே பி passed by the central or the state government. Kindly visit the website admissions.cmcvellur.ac.in for regular updates. சரியா? ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா அகைன் admissions.cmcvellur.ac.in இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்துட்டு அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் மெயின் வந்து செக்ஷன் 1ல் அட்மிஷன் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு டேட் கொடுத்துட்டாங்க 11 பிப்ரவரி. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு ஆன்ல இருக்குது, ரைட்டா? பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட். என்னைக்குள்ள நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னா 28 மார்ச் 2025 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க, ரைட்டா?
அப்போ இதையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கங்க. பயப்பட தேவையில்லை. வெப்சைட் போனால் இந்த டீட்டெயில் இருக்குது, நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா எதாவது டாக்குமெண்ட்ஸ் வேர் அப்ளிகபிள் அப்படின்னா 1 April 2025 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்ஸ். சப்போஸ் இந்த வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் வருது இந்த இன்ஸ்டியூஷனு, அந்த மைனாரிட்டி சம்பந்தமாக நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ண வேண்டியதுன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 25th April கொடுத்துருக்காங்க. ரைட்? லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் Annexure 4 ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளை த்ரூ அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கோட் 62. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் சீட்ஸ் இருக்கு. அதில் டயசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயசிஸ்க்கும் வந்து சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் யார் டாப்போ அது வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கோட் நம்பர் 62 அனெக்சரில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிடுங்க. 25th April வந்து அதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் நீட் யூஜி ஸ்கோர் டு பி அனௌன்ஸ்டு. என்னைக்கு ஆன்லைன் வந்து நீட்டோட ஸ்கோர் பண்ணோன்னா, ஆன்லைனுக்கு நீட்டுக்கு இப்போ தான் அப்ளிகேஷன் வந்திருக்கு, நீட் எக்ஸாம் நடக்கணும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் கொடுப்பாங்க. ரைட்? கவுன்சிலிங் பை தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி DME சென்னை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டு பி அனௌன்ஸ்டு. அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷனு ரிசல்ட் வந்ததுமே ஒரு நாள் 2 நாளில் உடனே இமீடியட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அதுக்கு அப்புறமா ப்ளீஸ் செக் அவர் வெப்சைட் அப்டேட்ஸுக்கு வந்து எப்பயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைட் ஃபார் த MBBS கோர்ஸ் மே ஆல்சோ அப்ளை ஃபார் நர்சிங். சப்போஸ் MBBS அப்ளை பண்ணுறீங்க, நர்சிங் வேணும் அப்படின்னா நர்சிங், அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிகிரி கோர்சஸ் ஃபார் அப் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 7 கோர்சஸ் இன்க்ளூடிங் MBBS அப்ளை பண்ணிவிட்டு நான் அதர் கோர்சஸும் நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா CMCயில் இருக்கக்கூடிய 7 கோர்சஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ப்ளீஸ் ரெஃபர் சம்மர் அட்மிஷன் புல்லட்டின் டீட்டெயில்ஸு, அதை எந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதில் என்னெல்லாம் கோட்டாஸ் இருக்குது. MBBS அட்மிஷன் 2025 CMCயில் என்னெல்லாம் கோட்டாஸ் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 100 சீட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 50% ஆஃப் த சீட்ஸ் shall be filled by the management by the same procedure that was being followed for earlier academic years by the college on the basis of merit as per the NEET results. NEET results வச்சு ஏற்கனவே அவங்க எப்படி வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாதிரி 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக ஃபில்அப் பண்ணுறாங்க. கேட்டகரி ஃபார் அட்மிஷன் ஃபார் 50% மேனேஜ்மெண்ட், அந்த கேட்டகரிஸ் அந்த 50% சீட்ஸில் என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குன்னா, செலெக்ஷன் ஆர் பேஸ்டு ஆன் 3 ப்ராட் கேட்டகரிஸ். ஒன்று ஓப்பன், ரெண்டாவது மைனாரிட்டி நெட்வொர்க் அண்ட் CMC வெள்ளூர் ஸ்டாஃப். இந்த இருக்கக்கூடிய இந்த 50% ஆன சீட்ஸை அந்த என்ன ஸ்பிளிட் அப்பில் கொடுக்குறாங்கன்னா, ஓப்பனில் கொடுக்குறாங்க, தென் மைனாரிட்டி நெட்வொர்க் அண்ட் CMC வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா அப்படின்ற மாதிரி 3 கொடுக்குறாங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி, நீட்டோட ரேங்க் பேஸ் பண்ணி. தென் any candidate who fulfill the eligibility criteria as given in 1.3, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. மைனாரிட்டி நெட்வொர்க்னா என்ன, CMC வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அது ஓப்பனில் இருக்கிறது எனி கேண்டிடேட் who fulfill the eligibility criteria as given in 1.3. ரைட்டா? அதில் 2 சீட் தான் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மைனாரிட்டி நெட்வொர்க், in this category seats are allotted based on inter-C merit. The aim of the Christian Medical College Vellore is to train individual for service in needy areas, especially in Christian mission hospitals. இங்கே ஒர்க்கு இதில் படிச்சுட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னா கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். Any Christian church or organization which is a member of the Christian Medical College Vellore Association or Council which operates its own medical work and Christian Medical College Vellore are eligible to recommend Christian candidates for MBBS course run by CMC Vellore. பார்த்துக்கிடுங்க. To this end, eligible Christian students are encouraged to apply under this category for the list of eligible minority network organization. Please Annexure 1 கொடுத்திருக்காங்க. அந்த Annexure 1 நம்ம அப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். Then CMC Vellore staff quota அப்படின்னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ
அந்த ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஸ்டாஃப்ஸோட பசங்க யாருன்னா படித்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டாஃப் கோட்டாவில் வந்து எலிஜிபிள் இருக்குது. தென் அதுக்கப்புறமா என்ன கோட்டா, மீதி இருக்க 50% எப்படி ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா 50% of the seats will be filled by the state government from the state merit list of NEET examination in the following manner. 50% 100 சீட்டில் 50 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 50%, 50% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு. அந்த 50% கவர்மெண்ட்டில் எப்படி அந்த ஸ்பிளிட் அப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% of the seats will be filled by the state government following its policy of reservation strictly in accordance with the NEET merit list. NEET merit list படி இருக்கக்கூடிய இதில் வந்து 30%, அப்போ 30 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டோட அப்ளை பண்ணுவோம் இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுவோம். அதில் ஒன்லி த்ரூ மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி 30% ஆஃப் த சீட்ஸ் வந்து கிடைக்கும். ரைட், மீதி இருக்க 20% ஆஃப் த சீட்ஸ் ஷால் பி ஃபில்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட் பிலாங்கிங் டு த கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஃப்ரம் த ஸ்டேட் ஸ்ட்ரிக்ட்லி இன் அக்கார்டன்ஸ் வித் த நீட் மெரிட் லிஸ்ட். மீதி இருக்கக்கூடிய 20 சீட்ஸ், 20% ஆஃப் த சீட்ஸ் எப்படி ஃபில் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸா இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய 20. அப்ப 50 சீட்ல 30 சீட்டு பியூர் மெரிட்ல பேசிஸ்ல கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 20 சீட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க, கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் எங்க இருக்கணும், நம்ம கிறிஸ்டியன் மைனாரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸா இருக்கணும். அதுதான் வந்து கண்டிஷன். சரியா, அதை பார்த்துக்கிடுங்க. இதுல வந்து தெளிவா கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் இஸ் அஸ் ஃபாலோஸ். அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு சீட்ஸ் அப்படின்ட்டு. ஓப்பன் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டால 3 விதமா பார்த்தோம் இல்லையா. 3ல ஓப்பன் 1, மைனாரிட்டி நெட்வொர்க் 1, சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப். அப்ப அந்த ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சீட்டு, 38 சீட்டு வந்து மைனாரிட்டி நெட்வொர்க். தென் சிஎம்சி வெள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் கோட்டா 10 சீட்டு. கவர்மெண்ட் சீட் வந்து பாத்தீங்கன்னா 20 சீட்டு வந்து 20%, ஸ்டேட் மைனாரிட்டி கோட்டால 20, தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வந்து 30. இப்போ நம்ம வந்து போன வாட்டி நம்ம கிட்ட ஒரு குழந்தை படித்தாரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சியில் வந்து சீட்டு மெரிட் லிஸ்ட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் காலேஜில் நம்ம கிட்ட படித்த ஒரு குழந்தை வந்து போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ரைட், அடுத்தது 100 சீட்டில் ஒன்று எடுக்கணும்னா பெரிய விஷயம் இல்லை, அதுவும் டாப்பு காலேஜஸ். கேண்டிடேட்ஸில் இது எலிஜிபிலிட்டிஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல் எலிஜிபிலிட்டி தான். 17 வயசு இருக்கணும், 50th பர்சன்டைல் இருக்கணும், எதில் நீட்டோட ஸ்கோரில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த பிசி பிசிஎம் இதெல்லாம் வந்து என்னென்ன +2ல் படிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல், அதெல்லாம் நீட்டிலேயே கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி டேக்கன் டுகெதர் ஆர் பயோடெக்னாலஜி குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. 40% வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், 50% ஜென்ரல். இதெல்லாம் வந்து யூஷுவல் தான், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புதுசு கிடையாது. இதெல்லாம் நீட் அப்ளை பண்ணுறப்பயே இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதனால் இதில் புதுசாக எதுவும் பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட், த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் கன்சிடர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீட்டு அப்ளிகேஷன் போடுறப்பயே நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ரைட்டா, இதை பற்றியெல்லாம் நம்ம ஒரே பண்ணிக்க தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் என்னன்றதை பார்க்கலாம். Application can be accessed online only at admission.cmcvellore.ac.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ 1200 பிளஸ் a registration fee of ₹500. சரியா, சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நீங்க போடுற மாதிரினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 கொடுக்குறாங்க. தென் என்ன கொடுக்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 500. சரியா, the same application form should be used for applying to BSc and AHS degree courses with an additional amount of ₹500 per course. சப்போஸ் நான் MBBS தவிர மற்ற கோர்சஸ், மற்ற நர்சிங் அலைட் கோர்சஸ்லாம் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ ப்ளஸ் வந்து நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயோட ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் அடிஷ்னலாக ₹500 பே பண்ணி நம்ம இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா, ஓகே. அப்ளிகேஷன் ஃபீ வில் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு எழுத மாட்டேன்னு நம்ம கிளாஸில் வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு ஆனால் கோர்ஸ் வேணாம் எனக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, ஆல் கேண்டிடேட்ஸ் அப்ளைங் சிஎம்சி வெள்ளூர் ஃபார் MBBS ஆல்சோ ஹாவ் டு apply to the Tamil Nadu selection committee for the counseling process in the relevant category. இது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, நான் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன்,
அப்படின்னு விட்டுட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குற சீட்ஸை நம்ம எடுக்க முடியாது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே அப்ளை பண்ணணும், முக்கியம். ரைட்டா? அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. பிஃபோர் ஃபில்லிங் த ஃபார்ம்ஸு இதெல்லாம் வந்து ஜென்ரல் தான், எஸ்எம்எஸ் வரும். அதனால் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் நம்பர் வச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் போடுறப்பே உங்களுக்கு ஜென்ரல் நார்ம்ஸு, அதே போல் ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீட்டு போடுறப்போ நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரியா? பார்த்துக்குங்க. மேற்படி உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா RGR Academy 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we are ready to help you. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு 30 டேஸ்க்கு வந்து கிளாஸஸ் கொடுக்குறோம். ரொம்பவே இம்பேக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு எதனா சீட் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸ் ப்ரோக்ராம் ஆப் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா நேரடியாக பேசணுன்னா என்கிட்ட 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. ரைட்டா? ஓகே. வேறு என்ன வேணும் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா இதை வந்து கேட்டாங்க, சிஎம்சி வெள்ளூரை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ ரெடி பண்ணி போடலாம். தேங்க்யூ.